ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரி கேக் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போ இந்த தோசைக்கல் கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு ஓடிஜியோ குக்கரோ எதுவுமே தேவைப்படாதுங்க. தோசைக்கல் இருந்தால் போதும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் ஃப்ளேவருக்காக சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதிலே கோதுமை மாவில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், கீழே கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி வந்து தோசை மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ மேலேயும் சைட்லேயும் நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி விட்டோம்ல, அதுக்கு மேலேயே திரும்ப இன்னொரு லேயர் வந்து தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ கீழே வந்து வெந்திருக்கும், திரும்பவும் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இதே ப்ராசஸை வந்து நம்ம அந்த மாவு சரியாக போகிற வரைக்கும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு லேயருக்கும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக சுட்டு எடுத்துட்டு சைடு எல்லாமே வேகாமல் இருக்கும்ல, அதையும் வந்து இந்த மாதிரி 2 கரண்டியை வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான லேயர் கேக் தோசைக்கல்லே வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.